ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகம் 30 நாட்களில் அழகாக ஜொலிக்க 4 உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா போதுங்க. அந்த 4 உணவுப் பொருட்கள் என்னென்ன, அந்த உணவுப் பொருட்களை எந்த அளவுக்கு சாப்பிட்டா நம்மளுடைய முகம் பளபளக்கும் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேங்க. இந்த தகவலை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதலாவதாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன பார்த்தீங்கன்னா மீன் வகைகளுங்க. மீனில் ஒமேகா 3 கொழுப்பெல்லாம் இருக்குது. இது ஒமேகா 3 கொழுப்பெல்லாம் அலர்ஜியை குறைச்சி சருமத்தை மென்மையாக்குங்க. வாரத்தில் ஒரு முறையாவது மீனை சாப்பிடுங்க. உங்களுடைய முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய உணவு பாதாம் வால்நட்டுங்க. ஏன் இந்த உணவை சாப்பிடணும்னு சொல்கிறேன்னா, இதில் வைட்டமின் இ இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் வைட்டமின் ஈயும் உங்களுடைய முகத்தை அழகாக வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க. தினமும் ஒரு 6 பாதாம் சாப்பிட்டீங்கன்னா கூட போதுங்க, உங்களுடைய முகம் பளபளன்னு மாறிடுங்க. அடுத்ததாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் 3வது இருக்கக்கூடியது பேரிச்சம்பழங்க. இதில் வைட்டமின் சி இருக்குங்க. இந்த வைட்டமின் சி உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையெல்லாம் அகற்றி முகத்தை பிரகாச வைக்கிறதுக்கு உதவுதுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய உணவு கேரட்டுங்க. தினமும் நம்மளுடைய உணவில் கேரட்டை சேர்த்திக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய முகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, தேவதை போல நம்ம மாறிடுவோங்க. இந்த உணவுகளையெல்லாம் சாப்பிட்டு முறையாக உங்களுடைய முகத்தை அடிக்கடி குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். கடைகளில் விற்கக்கூடிய அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு போட்டு உங்களுடைய முகத்தை பாழாக்காமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தானியங்களையும் பழ வகைகளையும் காய்கறிகளையும் பயன்படுத்தி உங்களுடைய முகத்தை அழகாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுங்க, அதுதாங்க வாழ்க்கை. வேறு ஒரு ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.